மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். குடும்பத்தில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம், சரியாம புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை மாறுபடுவதற்கான இல்லை தெளிவு பெறுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லணும். உங்கள் நிலையை நீங்கள் தெளிவாக சொல்லி புரிய வைப்பீங்க. அது போன்ற சில நிகழ்வுகள் நடக்கக்கூடியது, குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடியது, எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வரக்கூடியது போன்ற நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். மனசுல இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் நாம் இருக்க வேண்டும் என்ற நினைவோடு செயல்படுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்க பேசக்கூடியதில் தெளிவாக இருப்பீர்கள். அன்பும் ஆதரவும் தரக்கூடிய அளவில் ரொம்ப உங்களுடைய ஒரு நல்ல தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல தினம். எதிர்பார்த்த தன வரவு வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொறுமையும் நிதானமும் தெளிவான சிந்தனையோடும் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு புதுசா ஒரு காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதில் நிறைய ஆர்வங்கள் ஏற்படும். புதிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்வீர்கள். மனசுல ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்படும் போது வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான சிறப்பான தினம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு வேகம் இருக்கும், செயல்ல ஒரு வேகம் இருக்கும், ஒரு விவேகமும் இருக்கும். எடுத்த காரியத்தை ரொம்ப சிறப்பான முறையில் முடித்து நல்ல பெயர் வாங்குவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் குடும்பத்தாரோட ஒரு ஜாலியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது, இதெல்லாம் கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். மனதுக்கு நிறைவை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். மனம் சந்தோஷமாக, மனசுல நல்ல எண்ணங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நிறைவில் நிற்கக்கூடிய ஒரு நல்ல தினம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனம் சற்று குழப்பம் அடையும். மனம் போன போக்கில் போகாமல், எதையுமே உணர்ச்சி வேகத்தில் செய்யாமல் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகிறது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். நல்ல ஒரு பெரிய அளவு பண வரவு வரும். சில நேரங்களில் புதுசாக நீங்க தொடங்கக்கூடிய தொழிலோ இல்லை அது போன்ற ஒரு அமைப்பில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப பிரகாசமாக ஒரு சிறப்பை நீங்கள் அடையக்கூடிய வகையில் தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான அனுகூலமான தினம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்பு இருக்கும். உழைப்புக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான தினமாக இது அமையும்.
எடுத்த எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியா முடித்து நல்ல பெயர் வாங்குவீர்கள். அடுத்து சிம்ம ராசி. அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பாறாங்கல்லை போன்ற உங்களுடைய முயற்சிகள் ஒரு பாறாங்கல்ல நகர்த்துற மாதிரி தான். எந்த ஒரு முயற்சியுமே பெரிய அளவு வெற்றி அடையாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு எல்லாமே சுலபமாக மாறுகிறது. அதே பாறாங்கல்ல தூக்கி ஒரு லாரியில வச்சு அது வேகமா போகும் பொழுது எப்படி உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுமோ அதுபோல உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சமாச்சாரங்கள் இதெல்லாம் ஒரு வேகம் பெறும். தொழில்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அடிப்படை நிகழ்வுகள் நடந்து நன்மைகளை தரக்கூடிய வகையில் எல்லாமே மாறும். சிறப்பான தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையும் நிதானமும் முயற்சியோடும் செயல்படும் போது நன்மைகள் ஏற்படும். அதனால மனம் தளராமல் இருக்க வேண்டியது அவசியம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். காதல், திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைந்தாலும் ஒரு நல்ல தினமாகத்தான் அமைகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் தாமதங்கள் ஏற்படும், தடைகள் ஏற்படும். அதை கண்டு தளராமல் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் தேவையற்ற சில செலவுகளும் ஏற்படலாம். பண விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் வயசானவங்க உடல்நல கோளாறு ஏற்படும். அதில் சரியான முறையில் உடலை பேணி காக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகத்தான் இந்த தினம் நல்லபடியா இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எடுத்த காரியத்தில் நல்ல வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் உதவி உண்டு. எதிர்பாராத நல்ல லாபங்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பா இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் பங்கு பெறும் பொழுது நல்ல லாபத்தை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அனுகூலமான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல அனுகூலமான தினம், நன்மைகள் ஏற்பட தரக்கூடிய தினமாக அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால மனோதிடத்தோடு செயல்படும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தனவரவு, எடுத்த காரியங்களில் நல்ல ஒரு லாபம், வெற்றி இதையெல்லாம் நினைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகள் காணப்படும். ஒரு தொய்வு நிலை, ஒரு மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் மாறுவதற்கான ஒரு வழிமுறைகளை காண்பிக்கிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அனுகூலமான தினமாகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகளும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும்.
அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப முக்கியம். தெய்வ நம்பிக்கையோடு பகவானை வணங்கி இந்த தினத்தை தொடங்கும் பொழுது சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய மாற்றங்களை தந்த ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு அதை நிச்சயமா சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். சற்று கவனமாக செயல்படுங்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான தினம். நின்று போன திருமணங்களோ இல்லை நடக்காமல் இருக்கக்கூடிய திருமணங்களோ இப்பொழுது நடப்பதற்கான வாய்ப்புகளை பெறும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானத்தோடு செயல்படுங்கள். சில நேரங்களில் வேண்டிய யோசனைகளை உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ இல்லை உங்கள் மேலே அபிமானம் உள்ளவர்கள் மூலமாகவோ உங்களால் பெற முடியும். பல விதங்களிலும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை மீறி வெற்றி வாய்ப்புகளையும் தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி அடைவீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்துல நீங்க நல்ல முடிவுகள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அது தெய்வ அனுகூலப்படி அது உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாகவே அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் தன்னுடைய எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அடையக்கூடிய அளவுக்கு மனோதிடமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் விளங்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். குறிப்பா பெண்கள் மூலம் ஆதாயம், திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படுவது போன்ற நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய இலக்கை சரியான முறையில் அடைய முடியும். சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நமக்கு சில தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமாக செயல்படும் போது அபரிமிதமான நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று பிரகாசமாகவே உள்ளது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பா வயதானவர்கள் தங்கள் உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும். நீங்க எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதுல சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். சில எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க, சில பிரச்சனை கூறியவர்கள் இருப்பாங்க. அதனால் நேரம் காலம் பார்த்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதுல வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான நல்ல தினமாக இது அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய கடுமையான முயற்சியால் சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நிலைகள் மாறக்கூடிய தன்மையை காண்பிக்கின்றன. நேற்றைய தினத்தை விட இந்த தினத்தில் முன்னேற்றங்கள் சற்று அதிகமாக இருக்கும். பெரிய அளவுக்கு நன்மைகளை கூட பெறக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் மனசுல தைரியத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம்.